அன்பின் உள்ளங்களே, உங்கள எத்தனை பேர் வானதூதர், ஆவி, உயிர்த்தெழுதல் இந்த மூணுத்தையும் நம்புறீங்க? அநேகமாக நம்முடைய நம்பிக்கை இதுதான். நாம வானதூதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதனால் தான் நம்முடைய கார்டியன் ஏஞ்சல் பற்றி நாம பேசுகிறோம். நாம ஒவ்வொருத்தரும் நமக்கான காவல் தூதரை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம பெருமையோடு பேசிக்கிறோம். அடுத்த கட்டம் ஆவி. ஆவி அப்படின்னு சொன்னா பரிசுத்தமுள்ள ஆவி, பரிசுத்த ஆவியானவர். அவர் எப்போதும் நம்ம கூடவே இருக்கிறார். He is always giving us his anointing. அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம நம்புகிறோம். அதனால் தான் நாம் ஒவ்வொரு தடவையும் எங்கெல்லாம் அபிஷேக பெருவிழாக்கள் நடக்கின்றனவோ அங்கெல்லாம் ஓடி செல்லுகின்றோம். மூன்றாவது காரியம் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொன்னா இயேசு ஆண்டவர் மீது நாம நம்பிக்கை வைப்பதே வீணாகிவிடும் இல்லையா? அப்போ இந்த மூணுத்தையும் நாம நம்புகிறோம். இன்னைக்கு வாசகத்துல நாம பார்க்கிற பொழுது பவுல் அப்போஸ்தலன் அவருக்கு ஒரு சிக்கல் வருது. அந்த சிக்கல்ல அவர் இந்த மூணு காரியங்களையும் குறித்து பேசுறாரு. அதாவது பரிசேயர்கள், சதுசேயர்கள். பரிசேயர்கள் யார் அப்படின்னு சொன்னா இந்த மூணு காரியங்களையும் நம்பக்கூடியவர்கள். ஆனா சதுசேயர்கள் இந்த மூணு காரியங்களையும் நம்பாதவர்கள். பவுல் ஒரிஜினலி ஒரு பரிசேயர். ஆகவே இவர் இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று நம்பினார். அதே தருணம் ஆவியானவர் உண்மையுள்ளவர் என்பதை நம்பினார். வானதூதர்கள் ஆண்டவராகிய கடவுளுக்கு பணிவிடையும் நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்பினார். சரி, இன்னைக்கு நாம இந்த மூணு காரியங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் அவர்களை எந்த அளவிற்கு நமக்குரியவர்களாக ஏற்றுக்கொண்டு நடக்கின்றோம்? இப்போ நாம ஒரு காரியம் செய்ய இறங்குகிற பொழுது சமயங்கள்ல அந்த காரியம் நல்ல காரியமாக இருந்தால் அந்த காரியத்தில் நமக்கான ஒரு நல்ல முடிவு வர வேணும் அப்படின்னு சொன்னா, குறிப்பா சொல்றேனே, நீங்க ஒரு வாகனம் வாங்கணும், அல்லது ஒரு வீடு கட்டணும், அல்லது ஒரு நல்ல நகை வாங்கணும், அல்லது போனால் ஒரு நல்ல தொழிலுக்கு முற்பணம் கொடுக்கணும், இப்படி ஏதாச்சும் ஒன்று வச்சுப்போமே. இந்த காரியங்கள்ல இறங்குவதற்கு முன்னதாக உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, உங்ககிட்ட நிறைய ரிசோர்ஸ் இருக்குது, இருந்தாலும் நீங்க இந்த காரியத்துல இறங்குகிற பொழுது உங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னு தெரிந்தாலும் கூட அதற்கு முன்னதாக நீங்க என்ன பண்ணிக்கணும்? பரிசுத்த ஆவியானவரை உங்களது துணைக்கு நீங்க அழைக்கணும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, என் கூட வாங்க, என்னுடைய சிந்தையில நீங்க இருங்க, என்னுடைய உள்ளத்துல நீங்க பேசுங்க, என்னை வழி நடத்துங்க. நான் இந்த வாகனம் வாங்குவதற்கு என்கிட்ட பணம் இருக்குது, ஆனா நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு சரிதானா அப்படி என்பதை நீங்க எனக்கு வெளிப்படுத்தி காமிங்க. பணம் இருக்குல்ல, எதுக்கு அவசரப்படணும்? கொஞ்சம் அமைதியா இருந்து பரிசுத்த ஆவியானவரை பேச விடலாமே. ஒருவேளை அவர் உடனடியா பேசுவார். ஒரு வேளையில அவர் ஒரு நாள் பூராக பேசாது இருந்து மறுநாள் பேசலாம், அல்லது போனால் ஒரு வாரம் கூட அவர் எடுத்துக்கலாம். ஆனா என்ன, அவர் தாமதமானாலும் தரமான பதிலைத்தான் கொடுப்பாரு. ஒரு வீடு கட்டுவதற்கு உங்களது பணத்தை பூரா நீங்க செலவழிக்க போறீங்க. அதற்கு முன்னதாக பரிசுத்த ஆவியானவரை அழைத்து கேளுங்களேன், அவரை உங்க உள்ளத்துல பேசும்படியாக கேளுங்களேன். ஏன்னா ஒரு வீடு கட்டுவது அப்படின்னு சொன்னா பணம் மாத்திரம் முக்கியம் கிடையாது. அங்கு வேலை செய்கிறவர்கள், பொருட்கள். ஏன்னா நீங்க ஒரு வீடு கட்டுவதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க. இப்போ நாடு இருக்கிற நிலையில அந்த பட்ஜெட் உங்களுக்கு பத்துமா பத்தாதா அது கூட தெரியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? பரிசுத்த ஆவியானவரது வழி நடத்துதலை நீங்க கேட்டுக்கோங்க. படிக்கிற பசங்களாக இருந்தா நீங்க ஒரு வேளையில 10th முடிச்சுட்டீங்க, அடுத்த கட்டம் நீங்க 11th போகணும், அங்க என்ன ஸ்ட்ரீம் எடுப்பது அப்படின்னு சொல்லி உங்களால சரியான முறையில டிசைட் பண்ணிக்க முடியாது.
ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க, ஆனால் அதுவே உங்களுக்கு 11th பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? பரிசுத்த ஆவியானவரை அழைத்து அவரை உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும்படி கேட்டுக்கணும். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்த ஆவியானவரை அழைத்து நீங்க முடிவெடுத்துக்கோங்க. அடுத்த காரியம் வானதூதர். இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியும், நமக்கென்று காவல் தூதர் இருக்கிறார். காவல் தூதர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய பணி என்ன தெரியுமா? நம்மை பாதுகாப்பது. எனக்கு அடிக்கடி இங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய வானதூதர் உங்களை தொடர்ந்து வர முடியாத அளவிற்கு வேகமாக இந்த காரியமும் பண்ணிடாதீங்க. அது சும்மா ஒரு சிரிப்புக்காக, ஒரு ஜோக்காக சொல்லிப்பாங்க. இது இங்க வளமே எல்லாரும் பேசிக்கிற காரியம். அதாவது நீங்க வேகமாக ஒரு காரியத்தை பண்ணி நிதானம் இல்லாம போய் கடைசியில நீங்க வானதூதரை குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்னு. இதை நான் இப்படி பார்க்கிறேன். எப்படி அப்படின்னு சொன்னா, அநேகர் இன்னைக்கு சாலை விபத்துக்கள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறாங்க. பல தடவையில் சொல்லலாம், பல பேர் சொல்லலாம், ரொம்ப வேகமாக போவது தான் காரணம் அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்க போனால் எத்தனையோ பேர் வேகமாக போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த ஆபத்துக்களும் இதுவரைக்கும் வந்தது கிடையாது. ஆனால் ஏதோ சமயங்களில் அவசரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களுக்கு விபத்துக்கள் ஏற்பட்டதுண்டு அப்படின்னு சொன்னால் அவங்க காவல் தூதர் அவங்கள பாதுகாக்கலையா அப்படின்லாம் நாம் கேட்டுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அது என்னத்தால் நடந்துச்சுது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. காவல் தூதரினுடைய பணி என்ன அப்படின்னு சொன்னால் நம்மை பாதுகாப்பது. எந்த ஒரு காவல் தூதரும், யாருடைய தூதரும் நம்மை சாலை விதிகளை மீறி செல்லும்படி ஒருபோதும் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. எங்கு செல்வதாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு நாம செல்லலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க வழி நடத்துவாங்க. அப்போ நாம செல்லுகின்ற இடத்த அவங்க நம்முடைய மனதுக்குள்ளாக இருந்து இந்த வழி சரியானது, இந்த வழி தப்பானது அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதற்கு நாம செவி கொடுக்காம நாம தப்பான வழியில போயிட்டு அதுக்கப்புறமாக காவல் தூதருக்கு நாம பழிய தூக்கி போட்டுற முடியாது. ஆகவே காவல் தூதர் நம்ம கூட எப்பொழுதும் இருக்கிறார். நாம் எங்கு போனாலும் இருக்கிறார். அவர் நாம தூங்குகிற பொழுது அருகில் இருக்கிறார், நாம் எந்திருக்கிற பொழுது அருகில் இருக்கிறார், நாம் அன்றாட காரியங்கள் பண்ணுகிற பொழுது அருகிலே இருக்கிறார். நாம் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் போக்கிலும் வரத்திலும் கூடவே இருக்கிறார். முன்னும் பின்னும் வலமும் இடமுமாக இருந்துகிட்டே இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்துவதற்கு நம்மை அவரிடம் நாம் விட்டுவிட வேண்டும். அடுத்ததாக உயிர்த்தெழுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகத்தான் உயிர்த்தெழுந்தவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த உலகை விட்டு போவதற்கு முன்னதாக சொன்ன வார்த்தைகள், இதை கடைசி வார்த்தைகள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் கடைசியாக சொல்லிக்கிட்ட வார்த்தைகள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்பதாகும். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய மூதாதையருக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை இன்று 2000 வருடங்கள் தாண்டி நமக்கும் சொல்லுகிறார். இன்னும் 2000 வருடங்கள் தாண்டியும் சொல்லுவார். அதே வார்த்தைகளைத்தான் அவர் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நான் உங்களோட இருக்கிறேன், அதற்காகத்தான் நான் உயிர்த்தெழுந்தேன் என்று. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உண்மையின் ஆண்டவர். உண்மையின் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவது உண்மை. அவர் வழிநடத்துவது உண்மை அப்படின்னு சொன்னா எதற்கு நாம் இந்த உலகத்தில் பிரச்சனைகளையும் தீமைகளையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நாம கேள்வி கேட்டால் அதற்கான பதில் இதுதான். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உங்களோட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். நாம் அவர் பிரியப்படுவதன்படி வாழணும் அப்படின்னு சொல்லி. அவர் பிரியப்பட்ட வாழ்க்கை என்ன தெரியுமா? சிலுவை வாழ்க்கை. சிலுவை வாழ்க்கை என்பது ஏதோ கஷ்டமான வாழ்க்கை கிடையாது. மாறாக சிலுவை வாழ்க்கை அப்படி என்பது இதுதான் உண்மையான அர்த்தம். மேலிருந்து கீழ் அல்லது கீழிருந்து மேல். மனிதர்களாக இந்த கீழுலகில் இருப்பவர்கள் மேலுலகில் இருக்கக்கூடிய தெய்வம் அவரை போற்றுவது, ஏற்றுவது, துதிப்பது. இது முதல் காரியம்.
இரண்டாவது இப்பேற்பட்டது சக மனிதர்களுக்கு அன்பு. ஆக சிலுவை என்பது மனிதர்கள் கடவுளை நேசிப்பது, மனிதர்கள் சக மனிதர்களை நேசிப்பது. இந்த நேசம் மட்டும் நமக்குள்ளே உறுதியாக இருந்து விட்டால், அடுத்தவர்கள் நம்மை நேசிக்காது போனாலும் நாம் நேசத்தை கொடுப்போம். நாம் கடவுளுக்கு நேசத்தை கொடுப்பது நமக்கு இலகுவான காரியம். ஆனால் சக மனிதர்களுக்கு அதை தருவது ரொம்ப கடினமான காரியம். கடினமான காரியமாக இருந்தாலும் கூட நம்முடைய காவல் தூதர் நம்மோடு இருக்கிறபடியினால் அவர் சொல்லுகின்ற அந்த பாதையில் நாம் நடப்போமாக இருந்தால் சக மனிதர்களை அன்பு செய்வோம். நம்மால் முடியாது போனாலும் நம்மோடு இருக்கக்கூடிய ஆவியானவர் நமக்கு துணையாக இருப்பார். அவர் நமக்கு துணையாக இருக்கிற பொழுது தப்பான முடிவுகளை எடுக்கும்படி நம்மை சொல்லி காண்பிக்க மாட்டார். சரியான முடிவுகளை எடுக்கும்படி தான் சொல்லி காண்பிப்பார். அந்த சரியான முடிவுகள் எதுவாக இருக்கும்? அடுத்தவரை விரோதிப்பது கிடையாது, அடுத்தவரை நேசிப்பது. அப்படி நாம் வாழ்வோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இன்று மாத்திரமல்ல, நாம் இன்று அனுபவித்து கொண்டிருக்கிறோமே எத்தனையோ தீமையான காரியங்கள், அத்தனை தீமையான காரியங்களில் இருந்தும் நமக்கு விடுதலையை தர வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு கொள்ளலாம். ஆமென்.